உண்மையை அறிவது என்பது வேறு, உண்மையை வாழ்வாக வாழ்வது என்பது வேறு. ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, அந்த புத்தகம் படிப்பதால் அறிவு கிடைக்கிறது. ஆனால் அந்த அறிவு உங்களுடைய சுவாசத்தோடும் உங்களுடைய இரத்தத்தோடும் உங்களுடைய வாழ்க்கையோடும் கலந்தால்தான் அது ஞானமாக மாறும். அதுபோல்தான் உண்மையை நீங்க அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. அந்த உண்மை உங்களுடைய சிந்தனையோடும் உங்களுடைய சொல்லோடும் உங்களுடைய செயலோடும் கலந்தால்தான் அந்த உண்மை வாழ்க்கையாக மாறும்னு தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தருக்கு புகைப்பிடித்தால் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவர் புகைப்பிடிக்கிறாரு, அந்த பழக்கத்தை அவர் விடவே மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு அறிவு இருக்கிறது, அறிவுக்கு அது தெரிகிறது. இருந்தாலும் அவரது மனதில் ஆழமாக பதிந்த பழக்கம் அவரை இழுக்கிறது. அதுபோல்தான் உங்களுக்கு உண்மை தெரிகிறது. நீங்க பல பிறவிகளில் சேர்த்து கொண்ட பயங்கள், ஆசைகள், பழக்கங்கள், விருப்பு வெறுப்புகள் இவையெல்லாம் உங்களை இழுக்கிறது. இதை எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு படகுல ஒருவர் ஒரு திசை நோக்கியும் இன்னொருத்தர் எதிர் திசை நோக்கியும் துடுப்பை செலுத்தினால் அந்த படகு முன்னேறாது, அங்கேயே அது தடுமாறிக்கொண்டே இருக்கும். அதுபோல்தான் உங்களுடைய மனம் ஒரு பக்கம் அம்மாவின் அருளை விரும்புகிறது, இன்னொரு பக்கம் பற்று உங்களை விடாமல் இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் உண்மை தெரிந்தும் அதன்படி வாழ முடியாமல் தடுமாறுறீங்க. உங்க மனம் மலைபாய்ந்து கொண்டே இருக்கு. ஒரு எண்ணத்தை விட்டீங்க அப்படின்னா அது இன்னொரு எண்ணத்தை போய் பிடித்து கொள்ளுது. இந்த மனதை நிலைநிறுத்தாமல் நீங்க உண்மையில் நிலை நிற்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்குங்க.